நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலாம் ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். நவம்பர் ஹாஃப்ல இருந்தே நிறைய விஷயங்கள் கடன்னு சொல்லி உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வழிகள் நிச்சயம் கிடைச்சிட்டே இருந்திருக்கும். உங்க சுய ஜாதகத்துல திசா புத்திகள் ஃபேவரபிளா இருந்திருந்தா எந்நேரமே அப்பாடின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை மேலும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. என்னன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் தேதி போறார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் வீட்டுல இருக்கார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் வீட்டுக்கு போறார். சோ 3ஆம் வீட்டு அப்படின்றது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொடுக்கும். நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கவே நிறைய விஷயங்கள் சாதகமான கிரக நிலைகள் இருக்கு. ஏன்னா 11ஆம் வீட்டுல கேதுன்றதும் அந்த ராசி அதிபதி 3ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது எந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நிலையில இருக்கு. அண்ட் மேலும் குருவுமே பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவை பாக்குறார். அப்போ ராகுனால வரக்கூடிய எந்த மைனஸுமே இல்லாம இருக்கிறதுனால அண்ட் மேலும் சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தா எவ்வளவு நெகட்டிவ் விஷயமாக இருந்தாலும் அவர் முடிச்சே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா முடியும். தெளிவு பிறக்கும், வழி உண்டாகும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கும்போது சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரத்தை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி கூட்டு கிரக அமைப்பு அந்த இடத்துல உங்க ஜாதகத்துல ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மட்டும் கேர் எடுத்துட்டு அதை எப்படி நீங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக்கா, எப்பயுமே அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு வாக்கிங் ஸ்டிக். அது நமக்கு பல விஷயத்த கொடுக்கும். அதை நம்ம புடிச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணோம்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க அதனுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னு பல ரூபத்துல கொடுத்துருக்காங்க. கோயில்ல, ஹோமங்கள்ல, நீங்க கேட்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல எதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெள்ளன் தெளிவா சொல்லியிருக்கிறது தான் நான் சொல்றேன். இந்த வாக்கிங் ஸ்டிக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யாருக்கெல்லாம் அப்படியே டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சூப்பரா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப எல்லாமே சூப்பரா, ஏதாவது மைனஸ் இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கமும் எந்த ஒரு பிளானட்டுக்கும் பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. சோ பிளஸ்ன்றது சொல்ல 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 சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது தைரியத்தையும் கான்பிடன்ஸையும் கொடுக்கும். சோ அதுவுமே ரொம்ப முக்கியம்தான். பாசிட்டிவ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ்ன்றதை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாத பலன் உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, எது எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ சட்டுன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு, அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய துலா ராசிக்கு சனி பகவான் 4, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர் 6ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அப்போ அந்த காரகத்துவத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் மனஸ்தாபம் வரலாம். டக்குன்னு நீங்க ரொம்ப கோபப்படலாம். அதே மாதிரி பொறுத்துக்கவே முடியலையேன்னு இருக்கலாம். சின்ன விஷயம் அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா நீங்க கரெக்டா தான் இருக்கலாம். ஆனா அதுக்கு அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப காரசாரமா வந்துடலாம். இது உங்களுடைய தாயாருடனும் சரி, உங்களுடைய குழந்தைகள் இடத்திலையும் சரி, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே 5ஆம் வீடு கூட பரவாயில்ல, ஏன்னா குருனுடைய பார்வை இருக்கு. 4ஆம் வீட்டுக்குரிய அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டிரைவ் பண்ணும்போது, செய்யும் போது வேகம் வேண்டாம். அதீத சந்தோஷமும் அதீத கவலையும் மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். சோ நீங்க அதீத சந்தோஷமா இருந்தா கூட இப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்களுக்கு ஒரு தாக்குதலை உண்டாக்கும். சோ அந்த இடத்துல ரொம்பவே நிதானம்ன்றது வேணும். அவசரமா எல்லாமே ஓகே, இதை மட்டும் கொடுத்துட்டா போறோம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு மேபி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க மறந்துட்டு போயிருப்பீங்க. அப்ப வேகமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா ஆக்சிடென்ட்ஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேகம் அப்படின்றது கூடவே கூடாது, விவேகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெள்ளன் தெளிவா துளாராசி துலாலக்ன நண்பர்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ எது எப்படி இருந்தாலும் வெற்றின்றது நிச்சயம். ஆனா அதுல பாதிப்புக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் தான் இது. நீங்க கிளம்பும் போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, செல்போன் எடுத்துக்கிட்டீங்களா, பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, ஆதார் கார்டு இருக்கா, உங்க வண்டி வாகனத்துக்கு வேண்டிய லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கா, வீடு கரெக்டா நீங்க பூட்டிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க போக்கஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா
அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயிடத்துல இப்போ ஆசீர்வாதம் வாங்குறது மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கிளம்பும் போது உங்க அம்மா கையால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அம்மாவை டைட்டா ஹக் பண்ணிட்டு போங்க. அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் பண்ணும்போது வெற்றி நிச்சயம்ன்றது உறுதி உறுதி உறுதி. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை சனி பகவானும் பார்க்கிறார். சோ அந்த இடத்துல நீங்க வெற்றி பெறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நிதானம் வேணும். கம்யூனிகேஷன் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்னு யோசிச்சு பல ஆங்கிள் திங்க் பண்ணி அவங்க இடத்துல இருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க ஜெயிக்கலாம். அதே மாதிரி தூரதேச பயணத்தின் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா மறந்து ஏதாவது நீங்க வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா கிளம்பி வந்துட்டீங்க ட்ரெயின்ல, அப்புறம் பார்த்தா செல்போனே அங்க விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சனியினுடைய தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்ல கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்க. அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ரியலி ரியலி சூப்பர். உங்களுடைய ஃபேவரபிள் டேஸ் எது, அன்ஃபேவரபிள் டேஸ் எதுன்றது பொதுவா என்னுடைய பதிவு பார்த்துட்டே வரவங்களுக்கு நிறைய அதை பத்தி எல்லாம் தெரியும். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் எழுதியே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி அன்ஃபேவரபிள் டேஸ்ல காஷனா இருங்க. ஃபேவரபிள் டேஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் இதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்ப ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே போயிடும். அந்த ஜாப் கரெக்டா உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாபை விடுங்க. இது ஆல்வேஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களிடத்திலேயே நட்பு பாராட்டுறதுக்கும் உங்களுக்கு பேரு புகழ் கீர்த்தி இதெல்லாம் அதிகமாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்காதவங்களுக்கு இப்போ தடை தாமதங்களோட, அதாவது ஒரு டாக்டரோட அட்வைஸ் நெக்ஸ்ட் இந்த லெவல்னால குழந்தை உருவாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2லயும் 3லயும் டிராவல் பண்ண போறாரு. அதனால நீங்க திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சூப்பரா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். பட் எனிஹோ அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க. துலா ராசின்னு சொல்லும் போது கொஞ்சம் அனலைசேஷன் அதிகமாவே வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்றத பார்த்து பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி பந்தம் நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. நட்பு கை கொடுப்பாங்க, பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போலாம். பட் ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். வயிறு, காலு, அதே மாதிரி டைஜஷன், சைனசைட்டிஸ், சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி நிறைய நீங்க குடிங்க, இளநீ குடிங்க. அதே மாதிரி பாதாம் பிசின் ஊற வச்சு காலையில எடுத்துக்கோங்க. தொப்புள்ள நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ரெகுலரா வச்சுட்டு வாங்க. பாதங்களை நீங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, டைம்லி ஃபுட் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் டயட் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களோட நீங்க டிராவல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ். சூப்பர். ஸ்ரீரங்கநாதருக்கு, அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த தடவை டிசம்பர் மாசத்துல 3 ஏகாதேசி வருது. அதுல கடைசி ஏகாதேசி உங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி. கண்டிப்பா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாசத்துல அனைத்து நெகட்டிவிட்டியும் ஜெயிச்சு அப்பாடான்னு உட்கார போற ராசி உங்க துலா ராசி தான். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.